ஓ முருகாவேல் முருகா வெற்றிவேல் முருகா. என் அன்பு குழந்தையே, பழனியிலிருந்து மிகவும் அதிர்ஷ்டகரமான எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைத்தேன். உடனே என்னுடைய அருள் இருப்பதால் நீ தொட்டிருக்கின்றாய். மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உன் வாழ்வில் வர காத்திருக்கின்றது. என் அன்பு பிள்ளையே, எதையோ உன்னுடைய மனம் அடைய துடித்து சற்று திசை திருப்பி உன்னுடைய வாழ்விற்கு தேவையில்லாத லட்சியங்களை எல்லாம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. ஆனால் உன்னை நான் இப்பொழுது நல்ல திசையை நோக்கி திருப்பி வைத்திருக்கின்றேன். உன் வாழ்விற்கு எது தேவையான லட்சியமோ அதை நோக்கி நீ பயணம் செய்யும்படி நான் உனக்கு வழிகாட்டி இருக்கின்றேன். உனக்காக படைக்கப்பட்டது இந்த திசையில்தான் இருக்கின்றது என்று நான் உன்னை திசை திருப்பி விட்டிருக்கின்றேன். தேவையில்லாத விஷயங்களில் நாட்டமானது அதிகமானதால் இத்தனை நாட்களும் வீணாக போனது. தேவை இருக்கக்கூடிய விஷயங்களில் இப்பொழுது உன்னுடைய நடை பயணம் செய்ய ஆரம்பித்திருக்கின்றது. எந்த ஒரு கடினமும் இல்லாமல் தடையும் இல்லாமல் உனக்காக படைக்கப்பட்டது உன் அருகில் வந்து உன்னை மகிழ்விக்க வந்து விட்டது. இனி வேறு எங்கும் செல்ல வாய்ப்பே இல்லை. உனக்கான பாதையை அறிந்து துணிந்து போராடி வென்று காண்பிக்க போகின்றாய். போராட்டம் என்பது உன்னுடைய விஷயத்தில் மிக பெரிய அளவில் இருக்காது. போராடிய போராட்டங்கள் எல்லாம் உனக்கு உதவிகரமாக இருந்து இந்த போராட்டத்தில் நீ சுலபமாக வெற்றி பெற்று உனக்கானதை மனம் மகிழ்ந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் வந்து விட்டது. தளராத உள்ளம் படைத்த உனக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று கூட ஏதாவது இருக்கின்றதா? வலிமையை அதிகமாக பெற்றிருக்கின்றாய், மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி. ஆனால் நீதானதை நம்ப மறுக்கின்றாய். அதனால் தான் பலவீனமாக இருப்பது போல உனக்குள்ளேயே பாவித்து சக்தி இழந்தது போல தோற்றமும் அளிக்கின்றது. உண்மை அது கிடையாது. உனக்குள் இருக்கக்கூடிய பலம் வலிமை மிக மிக அதிகம். பேராற்றல் உனக்குள் இருக்கின்றது. அதை சற்று வெளிக்கொண்டு வா. நீ நடக்க பாதையே இல்லையே என்று ஏன் வருந்துகின்றாய்? நீ நடந்தால் அதுதான் உனக்கான பாதை என முன்னேறி செல். நீ பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கப் போகின்றாய். உன்னால் பலர் பலனடைய இருக்கின்றார்கள். யாருமே உனக்கு இல்லாதது போல நீ உணர்கின்றாய். ஆனால் உன்னை சுற்றி ஒரு கூட்டமே உன்னை சார்ந்து உன்னை நம்பி இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் சரியாகத்தான் செய்து கொண்டும் வருகின்றாய். இனியும் மேலும் மேலும் சிறப்பாக பல பொறுப்புகளையும் கடமைகளையும் செய்யக்கூடிய அளவிற்கு உன்னுடைய நிலைமை உயரும். முன்னேற்றம் உன்னுடைய வாழ்வில் கிடைக்கும். உன் மனம் போல உன்னுடைய வாழ்க்கை அமையும். சிறப்பான வாழ்க்கையை இனி நீ வாழ்வாய். உனக்கு ஆதரவாக இந்த அறுபடை வீட்டு முருகனின் துணை எப்பொழுதும் இருக்கும். உன்னை மகிழ்விக்க பலர் உன்னை தேடி வருவார்கள். இனிப்பான பல செய்திகள் உன்னை தேடி வரும். இனிப்பை தேடி எறும்பானது எங்கிருந்தாலும் செல்லும் அல்லவா? அதுபோலதானே நல்லவர்களை நாடி பலர் எங்கிருந்தாலும் ஓடி வருவார்கள். என் அன்பு குழந்தையே, கவலைகள் எல்லாம் பறந்து விட்டது. கண்ணீர் எல்லாம் மாயமாகிவிட்டது. இனி உன்னை வாழ வைத்து நான் அழகு பார்க்க போகின்றேன். தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்றது. அது உன்னை வாழ வைக்கும். இந்த முருகன் இருக்க பயம் எதற்கு? இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும்.